2 வருஷத்துக்கு முன்பு நான் தன்னந்தனியாக காட்டில் மலை ஏறவும் இயற்கையோடு சில நாட்கள் வாழவும் போயிருந்தேன். அங்கே நான் காடு, மலைகள் மற்றும் விலங்குகளோடு சேர்ந்து வாழ்ந்தேன். இந்த பயணம் ஆனந்தமாகவும் இருந்தது, கடினமாகவும் இருந்தது. இந்த கதையில் பெசிஃபிக் கிரெஸ்ட் ட்ரெயிலில் நடந்த என்னோட அனுபவங்களை பற்றி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இதுதான் பெசிஃபிக் கிரெஸ்ட் ட்ரெயில். அமெரிக்காவில் இருக்கும் 3 அழகான ஸ்டேட்ஸை க்ராஸ் பண்ணுது: வாஷிங்டன், ஆரிகன் அண்ட் கலிஃபோர்னியா. நான் செக்லிஸ்டெல்லாம் போட்டு பேகெல்லாம் பேக் பண்ணி ஆரிசோனாலேருந்து வாஷிங்டனுக்கு ஃப்ளைட்டில் போய் என்னோடய ஹைக் ஸ்டார்ட் பண்ண ரெடியாக இருந்தேன். July 1st, 2019 நான் ஒரு 30 பவுண்ட் ஹெவி பேக் பேக்கை போட்டுட்டு எப்படி இவ்வளோ தூரம் நடக்க போகிறேன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அண்ட் இது என்னோடய ஃபர்ஸ்ட் பேக் பேக்கிங் ட்ரிப் அண்ட் தனியாக வேறு போயிட்டு இருந்தேன். ஸோ அதனால எனக்கு பயமும் இருந்தது, எக்ஸைட்மெண்ட்டும் இருந்தது. அண்ட் அது என்னோட முதல் நாள். அன்றைக்கு ரொம்ப கோல்ட் அண்ட் விண்டியாக இருந்தது. ஆனால் அந்த பியூட்டிஃபுல் மேக்னிஃபிசன்ட் லேண்ட்ஸ்கேப்பை பார்த்துட்டு எனக்கு அப்படியே மனசு வார்ம் ஆயிடுச்சு. அண்ட் ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட் என் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. இதுதாங்க US-கனடா பார்டர். இந்த ட்ரெயில் US-கனடா பார்டர்லேருந்து மெக்சிகன் பார்டர் வரைக்கும் போகும். பெசிஃபிக் கிரெஸ்ட் ட்ரெயில்ன்றது 2650 மைல் லாங். அண்ட் என்னோட பிளான் எவ்வளோ தூரம் சந்தோஷமாக, ஹாப்பியாக, எக்ஸைட்டிங்காக இருக்கோ அவ்வளோ தூரம் ஹைக் பண்ணலான்றது தான் பிளான். பெருசாக கோலோ அங்கே தூரம் ரீச் ஆகணும், அந்த டெஸ்டினேஷன், அந்த பிளானெல்லாம் எதுவும் இருந்ததில்லை. இவென்ச்சுவலாக 400 கிலோமீட்டர்ஸ் முடிச்சிருக்கேன் ஓவர் த பீரியட் ஆஃப் 3 to 4 வீக்ஸ். ஒரு 3 வீக்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 21 டேஸ் கண்டினியூஸாக நடந்திருக்கேன். மிடில் சில டவுனெல்லாம் ரீச் ஆகும்போது சில பிரேக் டேஸ் எடுத்திருக்கேன். அந்த பிரேக் டேஸில் நான் ஹைக் பண்ணல. ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு 400 கிலோமீட்டர்ஸ் நடந்து முடித்தேன். அண்ட் மேக்ஸிமம் ஒரு நாளில் எவ்வளோ நடந்த அப்படின்னு கேட்டால், ஒரு நாள் 23 மைல்ஸ் நடந்திருக்கேன். அப்படின்னா அரௌண்ட் 37 கிலோமீட்டர்ஸ் ஒரு நாளில் மட்டும். அண்ட் ஆவரேஜாக இந்த 3-4 வீக்ஸில் ஆவரேஜாக ஒரு நாளைக்கு எவ்வளோ நடந்தோம் என்று கேல்குலேட் பண்ணி பார்த்தா அரௌண்ட் 12 மைல்ஸ், அப்படின்னா அரௌண்ட் 20 கிலோமீட்டர்ஸ் நடந்திருக்கேன். ஸோ ஒரு நாள் கண்டிப்பாக 20 கிலோமீட்டர்ஸ் அட்லீஸ்ட் நடந்திருக்கேன் நான் ட்ரெயினில். ஓகே, திஸ் இஸ் த ட்ரெயில். அப்புறம் இந்த ஹைக் ஃப்ளாட்டாக நடந்து போகிறது கிடையாதுங்க, மலை ஏறுது. ஸோ ஒரு நாளில் அட்லீஸ்ட் 3000லேருந்து ஒரு 5000-6000 ஃபீட் மேலே ஏறி கீழே இறங்க வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் வரும் அந்த ட்ரெயினில். எல்லாரும் எனக்கு கேட்குற கொஷின் என்னென்னா, 3 to 4 வீக்ஸ்க்கு வேணுமா இருக்கிற ஃபுட்டை எப்படி பேக்கில் கேரி பண்ணிட்டு போனேன்னு. ஸோ பிசிடி ட்ரெயில் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்கன்னா, எவ்ரி 5 to 7 டேஸ் நம்ம ஹைக் பண்ணி முடிச்சுட்டு ஒரு டவுனை ரீச் பண்ணுவோம். ஸோ நான் ஆரிசோனாலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே என்னோடய ஃபுட் பாக்ஸஸ் எல்லாம் அந்த டவுனோட போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஷிப் பண்ணி விட்டுட்டேன். ஸோ 5 to 7 டேஸ் முடிச்சு ஹைக் பண்ணி நான் எப்போ அந்த டவுன் ரீச் ஆகிறனோ அங்கே இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு என்னோடய பேக்கேஜஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி, ஃபுட் பேக்கேஜ் கலெக்ட் பண்ணி அதை என் பேக்கில் ரீஃபில் பண்ணிப்பேன். ட்ரெயினில் குக்கிங் பண்ணுறது சம்டைம்ஸ் ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சுங்க. என்கிட்ட ஒரு ஸ்டவ் அண்ட் ஒரு குட்டி கேஸ் டேங்க்கும் இருந்தது. ஸோ அதை வச்சு தான் நான் ஹாட் மீல்ஸ், மெயினாக லஞ்சுக்கும் டின்னருக்கும் ஹாட்டாக மீல்ஸ் தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். என்னுடைய ஃபர்ஸ்ட் செக்ஷனில் நான் கேரி பண்ண ஃபுட் நூடுல்ஸ், லைக் மேகி மாதிரி ராமன் நூடுல்ஸ், அப்புறம் பாஸ்தா,
ப்ரெட்டு அண்ட் மார்னிங் சீரியல்ஸ் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக. ஸோ இதெல்லாம் தான் மேஜர் ஆஃப் த ஃபுட் இருந்தது. அப்புறம் மில்க் பவுடர் சீரியல் கூட கேரி பண்ணியிருந்தேன். ஆனால் என்னோடய ஃபர்ஸ்ட் செக்ஷனில் எனக்கு பாஸ்தானா சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா எனக்கு வந்து டென்ட்டுக்கு நைட்டு வந்தோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சுக்கோ ஏதாவது காரமாக சாப்பிட்ணுன்னே தோணிட்டு இருந்தது. அதனால பாஸ்தா வந்து அவ்வளோ காரமாக இருக்காதா, ஸோ எனக்கு அது பிடிக்கவே இல்லை. ஆனால் நூடுல்ஸ் நல்லா இருந்தது, பிகாஸ் அதில் மசாலா அதெல்லாம் இருக்குன்றதுனால நல்லா இருந்தது. செகண்ட் செக்ஷன் என்ன பண்ணேன்னா, இந்தியன் ஃபுட் எம்டிஆர் ஃபுட் பேக்கெட்ஸ் இருக்கும்ல, புளியோகரே புலாவ் அது இதுன்னு, ஸோ அதெல்லாம் கேரி பண்ணிட்டேன். அது ரொம்ப 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 நல்லா இருந்தது. அப்படியே தேர்ட் செக்ஷனும் சேம் திங், டொமேட்டோ பிக்கல் அப்புறம் ரைஸ் எல்லாம் கேரி பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபுட் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. நதி, ஏரி இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபால்ஸ்லேருந்து தான் வாட்டர் ஃபில் பண்ணி ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி என்னோடய வாட்டரெல்லாம் டெய்லி ஃபில்டர் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ பிசிடியில் எவ்வளோ நிறைய அனிமல்ஸ் இருக்காங்களா அண்ட் அவங்க டேஞ்சரஸான ஒரு கொஷின் இருக்குது. ஸோ பிசிடியில் நிறைய அனிமல்ஸ் இருக்குது, லைக் பேர், மார்மாட்ஸ், டியர், ராட்டில் ஸ்னேக்ஸ் அண்ட் மவுண்டன் லயன் அண்ட் நிறைய பேர்ட்ஸ் கூட. ஆக்சுவலி என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் பேரையோ மவுண்டன் லயனையோ பார்க்கல. நான் பார்த்தது வந்து மார்மாட் அண்ட் நிறைய டியர், இவங்கள தான் பார்த்தேன். ஆனால் இந்த மாதிரி பிசிடி ஹைக்கர்ஸ்க்கு அனிமல்ஸ்னால ஏதாச்சும் டேஞ்சர் இருக்கா அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டால், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அண்ட் நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் பார்த்தா அனிமல்ஸை விட பிசிடியில் நிறைய டேஞ்சர்ஸ் தான் இருக்குது. லைக் லைட்னிங், இடி இடிக்கிறதுனால டேஞ்சர்ஸ் இருக்குது. அப்புறம் கோல்டு இஸ் ரொம்ப டேஞ்சரஸ்ங்க, அங்கே ரொம்ப கோல்டாக இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம கண்டிப்பாக ப்ரிப்பேர் ஆகணும். ஸோ அந்த மாதிரி நிறைய சில டேஞ்சர்ஸ் இருக்குது. ஆனால் பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் வந்து ஹைக்கர்ஸை சாவடிச்சது பர்சன்டேஜ் ரொம்ப 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 கம்மி கம்பேர்ட் டு ஆல் த அதர் டேஞ்சர்ஸ். ப்ளஸ் நான் வந்து ஒரு பேரை பார்த்தா, ஒரு மவுண்டன் லைனை பார்த்தேன்னா எப்படி ரியாக்ட் பண்ணணும் என்றது நல்லாவே படித்து நிறைய வீடியோஸ் பார்த்து நல்லா படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். லைக் அனிமல்ஸை பார்த்தா இம்மீடியட்டாக ரியாக்ட் பண்ணி ஓடக்கூடாது, அந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓடினோம்னா அனிமல்ஸ் வந்து நம்ம அவங்களோட ஃபுட்டுன்னு நினச்சிட்டு துரத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஒரு வேளை நான் அனிமலை மீட்டே பண்ணாலும் இப்படி தான் ரியாக்ட் பண்ணுன்றது என் மைண்டில் கிளியராக நான் மெமரைஸ் பண்ணிக்கிட்டேன். கேம்பிங்குக்கு ப்ரீ புக் பண்ணுமான்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இல்லைங்க, பெசிஃபிக் கிரெஸ்ட் ட்ரெயில்ன்றது பேக் கண்ட்ரி கேம்பிங் டைப். ஸோ அப்படி என்ன மீனிங்னா, நம்ம கேம்பிங் வந்து ட்ரெயிலில் எங்கே வேணாலும் கேம்ப் பண்ணலாம். ஆனால் அதுக்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. ட்ரெயிலேருந்து இவ்வளோ மீட்டர்ஸ் தள்ளி கேம்பிங் பண்ணணுன்ற ரூல்ஸ் இருக்குது. ஆனால் என்னென்னா, நிறைய பேர் ஆல்ரெடி கேம்பிங் பண்ணி போயிருக்காங்க. ஸோ அந்த ஏரியா பார்த்தாலே எங்கள் கேம்பிங் ஏரியா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஆப்பில் கூட ஒரு மேப் ஆப் இருக்குது, கொட்ஹாக்குன்னு. ஸோ அதில் கூட இந்த இடத்துல கேம்பிங் இருக்குன்ட்டு அது காட்டிடும். ஸோ அதை பார்த்து நம்ம ஓகே இந்த இடத்துல போனால் ஒரு கேம்ப் சைட் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கும், ஸோ அங்கே போய் நம்ம கேம்ப் பண்ணிக்கலாம். அப்படி தான் நான் கேம்ப் பண்ணிட்டு போனேன். அண்ட் பெசிஃபிக் கிரெஸ்ட் ட்ரெயிலில் வந்து நான் மலை மேலே கேம்ப் பண்ணியிருக்கேன். டீப் ஜங்கல், லைக் நிறைய மரம் இருக்கிற இடத்துலலாம் கேம்ப் பண்ணியிருக்கேன். அண்ட் லேக் பக்கத்தில், ரிவர் பக்கத்தில் இதெல்லாம் கேம்ப் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப ஜாலியாகவும் எக்ஸைட்டிங்காக இருக்கும். அதெல்லாம் தனியாக கேம்ப் பண்ண பயமா இல்லையா? ஸோ இந்த கொஷனுக்கு ஆன்சர் என்னன்னா, ஆமாம், ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஃபியூ நைட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. எந்த சவுண்ட் வந்தாலும் நான் எந்திரிச்சு ஏதாவது அனிமல்ஸ் இருக்கா, ரேட்டு இல்லை ஸ்குவிரல் ஏதாச்சும் இருக்கா, எது டென்ட் வந்து கடிச்சிருமான்ற பயத்தில் எந்திரிச்சிருவேன். ஆனால் சீக்கிரமே தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த மாதிரி சவுண்ட்ஸ் வந்து எப்போவுமே அனிமல்ஸ் கிட்டேருந்து வர்றது கிடையாது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப ஒரு நைட் வந்து ரொம்ப காற்று இருந்தது. ஸோ என்னோட டென்ட் ஃப்ளாப்ஸ் ஒரு சவுண்ட் பண்ணும், அந்த ரொம்ப ஆடும். அந்த சவுண்ட் எப்படி இருக்கும்னா, ஆல்மோஸ்ட் ஒரு குழந்தை பேர் எப்படி ஒரு சவுண்டோ அந்த மாதிரியே இருக்கும் அந்த சவுண்டு. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன சவுண்ட் எங்கோ தூரத்துலேருந்து வர்றது எல்லாம் நான் அனிமல்ஸ்ன்னு ஃபஸ்ட்டெல்லாம் நினைக்குவேன். ஆனால் போக போக தெரிஞ்சிச்சு இதெல்லாம் டென்ட்லேருந்து வர சவுண்ட், அங்கேருந்து வர சவுண்ட், இங்கேருந்து வர சவுண்டுன்னு ஓரளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. ஒரு நைட் வந்து ஒரு காமெடியான விஷயம் நடந்தது. அன்றைக்கி வந்து பௌர்ணமி அண்ட் நான் வந்து ஜாலியாக எக்ஸைட்டிங்காக கேம்பிங் பண்ணிட்டு இருந்தேன். நைட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு என் டென்ட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் தூங்க போகலான்ட்டு உள்ளே போயிட்டேன்.
என்னோடய ஸ்லீப்பிங் பேக் வந்து டவுன் ஸ்லீப்பிங் பேக், ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். அந்த ஸ்லீப்பிங் பேக்கை என் முகத்து வரைக்கும் கோல்டாக இருக்குன்றதுனால என் முகம் வரைக்கும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் தூங்க போயிட்டேன். கொஞ்ச நேரத்தில் ஏதோ ஒரு அனிமல் நடந்து வர மாதிரி ஒரு சத்தம், அது என் டென்ட்கிட்டேயே வந்துட்டுருக்கு. அண்ட் இன்னும் 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த அனிமல் வந்து என்னோடய ஃபுட் பேக் கிட்ட போகிற மாதிரியே ஃபீல். அப்புறம் இன்னும் சில நிமிஷத்துக்கு அப்புறம் திரும்ப என் டென்ட்கிட்டே வர மாதிரி ஃபீல் வந்துகிட்டே இருந்தது. ஸோ நான் வந்து ஓகே எந்திரிச்சு என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு என் டென்ட் ஜிப்பர் ஓப்பன் பண்ணேன். பார்த்தா யாருமே இல்லை, எந்த அனிமலும் இல்லை. சரி, நான் உள்ளே போயிட்டு திரும்பியும் என்னோடய ஸ்லீப்பிங் பேக்கை என் முகம் வரைக்கும் கவர் பண்ணிவிட்டு தூங்கினேன். அப்போ தான் தெரிஞ்சிச்சு, அந்த ஸ்லீப்பிங் பேக்கும் என்னோட ஐ லேஷ் இருக்குல்ல, கண் ரெக்கு, அது டச் ஆகும்போது ஏதோ ஒரு அனிமல் நடந்து வர மாதிரி ஒரு சத்தம் அது கிரியேட் பண்ணுது. நான் கண் இப்படி கொஞ்சம் ஆடிட்டு இருக்கும் போது அது அந்த சத்தம் பண்ணியிருக்கு. எனக்கு அது தெரியாமல் ஏதோ ஒரு அனிமல் இருக்குன்னு நினச்சிட்டு நான் பயந்துட்டு இருந்தேன். ஸோ ஆனால் சில நாட்களுக்கு அப்புறம் இந்த பயம்லாம் போய் இதெல்லாம் சத்தம் இதுலாம் வருதுன்னு தெரிஞ்சிட்ட பிறகு நான் ஹாப்பியாக ஜாலியாக கேம்பிங் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ கேம்பிங் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பசிபிக் கிரெஸ்ட் ட்ரெயிலில் நான் நிறைய பேரை மீட் பண்ணேன். மறக்க முடியாத 2 பேர் யாருன்னு கேட்டால் ஆலெக்ஸ். அவர் வந்து ஒரு வேனில் தான் வாழ்வார். அண்ட் அவர் பசிபிக் கிரெஸ்ட் ட்ரெயிலை 2 தடவை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. இன்னொருத்தர் யாருன்னு கேட்டால் ஹர்ட்டா. இந்த பாட்டி என்னோட ஒரு நாள் ஃபுல்லாக ஹைக் பண்ணாங்க, என்னோட பேஸ்லேயே ஹைக் பண்ணாங்க. ஸோ இந்த பாட்டி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் அண்ட் மறக்க முடியாத கேரக்டர். ஒரு 5 to 7 நாள் ஒரு செக்ஷன் ஹைக் முடிச்சிட்ட பிறகு நான் ஒரு டவுன் ரீச் ஆவேன். அங்கே தான் வந்து நான் லாண்ட்ரியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த 5 to 7 days நம்ம மலை ஏறும்போது குளிக்கலாம் முடியாது. ஸோ டவுனில் வந்து தான் குளிச்சுட்டு இருந்தேன். அண்ட் டவுனில் தான் வைஃபை கிடைக்கும், காட்டில் வைஃபை இருக்காது. ஸோ டவுனுக்கு வந்து ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கால் பண்ணி பேசிடுவேன். பிசிடியில் வந்து அழகான ரிவர்ஸ், லேக்ஸ் அண்ட் க்ரீக்ஸ் இருக்குங்க. அண்ட் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, நம்ம நடந்து போயிட்டே இருப்போம், ஆனால் சடனாக ஒரு ரிவர் இல்லை க்ரீக் வரும். நம்ம அதை தாண்டி போனால் தான் நம்மளோட ஹைக்கே கண்டினியூ பண்ண முடியும். ஸோ ஒரு நாள் எப்படி ஆயிடுச்சுன்னா, நான் ஹைக் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தேன். பார்த்தா ஒரு நதி, அதை க்ராஸ் பண்ணோம் நான். சரின்னு சொல்லி எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங் ஆகிடுச்சு. அன்றைக்கோட புது சேலஞ்சுன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா ஜாலி ஆகிடுச்சு. என்னோடய ஷூ எல்லாம் கட்டிட்டு வாட்டர் ஷூ போட்டு அந்த தண்ணிக்குள்ளே இறங்கினேன். பார்த்தா அந்த தண்ணி ஃப்ரீசிங் கோல்டாக இருந்துச்சு. என்னால் 5 செகண்ட் கூட தாக்கு பிடிக்க முடியல. பார்த்தா நதியும் லாங்காக வைடாக இருந்தது, பெருசாக இருந்தது. ஸோ எனக்கு வந்து சரி ஓகே, இது வந்து கஷ்டமாக இருக்குது, நம்ம வந்து தூரமாக எங்கன்னா அப்படியே ஹாஃப் ட்ரெயில் நடந்து போனால் ஏதாவது ஒரு பாதையில் நதி வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்காதுன்னு சொல்லிட்டு தேடி போனேன். அங்கே போகும்போது ஒரு மரம் இருந்தது. அந்த மரம் வந்து கீழே விழுந்துட்டு இருந்தது. நதிக்கு அந்த நதியோட பாதி டிஸ்டன்ஸ் வரைக்கும் மரம் இருந்தது. நான் அந்த மரத்து மேலே ஏறிட்டேன். பார்த்தா அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்ததுங்க. லைக் கொஞ்சம் தூரம் போன பிறகு அந்த மரம் வந்து ஷேக் பண்ண ஆரம்பிச்சிச்சு. சரி, திரும்பி போகிறதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு நான் எப்படியோ அந்த மரத்துலேயே க்ரால் பண்ணி போயிட்டே இருந்தேன். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அங்கே வந்து என்னோட பேகெல்லாம் மாட்டிக்கிட்டு 2 வாட்டர் பாட்டில் கீழே வந்துருச்சு. வாட்டர் பாட்டில் என்னன்னா ரொம்ப கஷ்டம், ஏன்னா ஸ்பெசிஃபிக் கிரெஸ்ட் ட்ரெயிலை மெயின்டைன் பண்ணுறது. ஸோ நான் வந்து ஒரு கை வந்து அந்த மரத்தை பிடிச்சிட்டு இன்னொரு பெண்ட் பண்ணி 2 வாட்டர் பாட்டிலும் எடுக்க ட்ரை பண்ணேன். ஆனால் முடியல. 1 மட்டும்தான் சேவ் பண்ண முடிஞ்சது, இன்னொன்று அந்த நதியோடையே போயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு அந்த பேக்கில் வச்சுட்டு பாதி தூரம் அந்த மரத்துலேயே அப்படியே க்ரால் பண்ணி போயிட்டேன். அதுக்கப்புறம் பாதி தூரத்துக்கு அப்புறம் நதியில் இறங்கி ஃபாஸ்ட்டாக அப்படியே ஃபாஸ்ட்டாக ஹைக் நடந்து அந்த நதியும் க்ராஸ் பண்ணிட்டேன் சேஃபாக. அப்போ நல்லபடியாக க்ராஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அப்படியே ட்ரெயில் ஹைக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் தெரியுது, வாட்டர் பாட்டில் மட்டும் இல்லை, என்னோடய மஸ்கிட்டோ நெட்டையும் தொலைச்சிருக்கேன். அதுதாங்க பெரிய லாஸ். மஸ்கிட்டோ நெட் இல்லாமல் அந்த மஸ்கிட்டோ ஸ்பாடாக படுத்தோம் என்ன. பட் அது தொலைஞ்சிருச்சு. அது இல்லாமல் தான் ரெஸ்ட் ஆஃப் த ஹைக் பண்ணிட்டு போனேன். என்னெல்லாம் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து இந்த கொஷனை 2ஆக பிரிக்குவேன். ஒன்று வந்து ஃபிசிக்கல் சேலஞ்ச், உடம்பு ரீதியாக ஏதாவது சேலஞ்சஸ் இருந்ததா, இன்னொன்று வந்து மென்டலி ஏதாச்சும் சேலஞ்ச் இருந்ததான்னு. ஸோ உடம்பு ஃபிசிக்கல் சேலஞ்சஸ் என்னன்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்மால் சேலஞ்ச் என்னென்னா மஸ்கிட்டோஸ்.
கொசு கடி. இங்கே வீட்டில் நம்ம சிட்டிஸில் பார்க்குற மாதிரி அந்த கொசு குட்டியெல்லாம் இருக்காதுங்க, அப்படியே பெருசாக இருக்கும். அண்ட் நடந்துகிட்டே இருக்கணும். ஒரு வேளை ஸ்டாப் பண்ணிட்டேன்னா போதும், ஸ்டாப் பண்ணால் அது வந்து கடிச்சிட்டே இருக்கும். அண்ட் கொசுக்கு வந்து என்னோடய பிளட்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது. மஸ்கிட்டோ நெட் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அந்த நெட் மட்டும் இல்லைன்னா நான் காலி, லைக் ரொம்ப ரொம்ப டார்ச்சராக இருந்தது மஸ்கிட்டோஸ். ஒரு நாள் வந்து என்னோடய செகண்ட் செக்ஷன் முடிச்சுட்டு டவுன்லேருந்து நான் ஹைக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் ஹைக் பண்ணிட்டு போயிட்டே இருந்தேன். அப்போ பார்த்தா எனக்கு செம்மையாக நீ வலி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நீ பெயின் ஸ்ப்ரெயின் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். நடக்கவே முடியல. அண்ட் நெக்ஸ்ட் கேம்ப் சைட் வந்து இன்னொரு 10-12 கிலோமீட்டர் அப்போ போனால் தான் நெக்ஸ்ட் கேம்ப் சைட்டே இருக்குது. அது வரைக்கும் நிறைய பிளான்ஸ் இருக்குது, அங்கெல்லாம் கேம்ப் பண்ணவே முடியாது. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் அப்போ தான் அந்த ஹைக்கிங் ஸ்டிக்ஸை எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணணும்னு கற்றுக்கிட்டேன். ஸோ அந்த ஸ்டிக்ஸை வச்சுட்டு ஒரு கால் மேலே வச்சுட்டு எப்படியோ நடந்து கேம்ப் சைட் ரீச் ஆகிட்டேன். அப்படி அந்த அந்த ஒரு 10-20 கிலோமீட்டர்ஸ் நடக்கும்போது நிறைய ஹம்மிங் பேர்ட்ஸ் இருந்தது. எப்போவுமே அது கிட்ட வந்துகிட்டே இருந்தது. எனக்கு என்ன ஒரு ஃபீல்னா, அந்த ஹம்மிங் பேர்ட்ஸ் வந்து என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தாங்க, சரியாயிடும், கவலைப்படாத, சீக்கிரமாக சரியாயிடும் சொல்லிட்டு இருந்த மாதிரியே இருந்தது. மைக்கா லேக் பக்கத்தில் கேம்ப் பண்ணுறது ரொம்ப ஜாலியாக இருந்ததுங்க. அந்த லேக்கோட வாட்டர் கலரே அப்படி ப்ளூவிஷாக ரொம்ப நல்லா இருந்தது. நான் தூக்கி எந்திரிச்சிட்டு காரியில் பார்க்கும்போது ஃபுல்லாக பனிமூட்டம் அண்ட் ஃபாகெல்லாம் கவராக இருந்தது. ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் என் ரெயின் ஜாக்கெட்டெல்லாம் போட்டுட்டு ஹைக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அதே ரெயினில் ஒரு 10-20 கிலோமீட்டர்ஸ் ரெயினில் நடக்கணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னோடய லஞ்ச் கூட ப்ரிப்பேர் பண்ண முடியல அந்த மலையில். நான் அப்படியே அந்த ரெயினில் ஹைக் பண்ணி ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் மலை மேலேருந்து கீழே இறங்கி வந்து ஒரு ஃபாரஸ்ட் வந்துச்சு. அந்த கேம்ப் சைட்டெல்லாம் இருந்தது. ஓகே, கேம்பிங் பண்ணலான்னு டிசைட் பண்ணேன். ஆனால் அந்த ரெயினில் நினைஞ்சு அந்த கோல்டு வெதர்னால என்னோடய ஃபிங்கர்ஸ் எல்லாம் ஃப்ரீஸ் ஆகிடுச்சுங்க. ஆல்மோஸ்ட் நம்பாயிட்டு இருந்தது. எனக்கு எப்படியாவது லைக் கேம்ப் ஃபயர் நெருப்பு வந்தால் நல்லாயிருக்கும்ன்ட்டு வார்மாக இருக்கும்னு ஃபீல் ஆகிட்டு இருந்தது. ஆனால் ரெயின் வந்துகிட்டே இருந்ததுனால என்னால் ஒரு கேம்ப் ஃபயரும் ஸ்டார்ட் பண்ண முடியல. எப்படியோ அதே ரெயினில் டென்ட்டெல்லாம் போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி மேகி குக் பண்ணேன். அந்த சூட்லேயே என்னோடய ஃபிங்கர்ஸ் எல்லாம் வார்ம் பண்ணிக்கிட்டேன். இன்னொன்று என்னென்னா, ஃபாரஸ்ட்டுக்கு கீழே வரும்போது என்கிட்ட தண்ணி கூட இல்லை. ஸோ அதுக்காக எக்ஸ்ட்ராவாக நடந்து போய் அந்த ஃபிங்கர்ஸ் அவ்வளோ கோல்டான ஃபிங்கர்ஸில் தண்ணி ஃபெட்ச் பண்ணிட்டு வந்து தான் குக் பண்ணேன். நைட்டு சரியாக தூக்கம் கூட வரல. பிகாஸ் என்னோடய டென்ட் வந்து சிங்கிள் வால் டென்ட். அதுக்குள்ளே வந்து டென்ட் கண்டென்சேஷன் சொல்லுவோம். ஸோ ட்ராப்ஸ் வந்து அந்த டென்ட்டோட ரூஃப்லேருந்து ட்ராப்ஸ் கீழே ஊற்றிக்கிட்டே இருந்தது. ஸோ என்னோடய ஸ்லீப்பிங் பேக் எங்கே நினைஞ்சிருமோ இந்த பயத்தில் எனக்கு தூக்கமே வரல. என் ஸ்லீப்பிங் பேக் நினைஞ்சிச்சுன்னா அது ஒர்க் ஆகாது, என்னோடய வார்மாக வச்சுக்காது. எனக்கு கோல்ட்னால் ரொம்ப பயம். ஸோ அந்த பயத்தில் நான் நைட் தூங்கவே இல்லை. நெக்ஸ்ட் டே பார்த்தேன், அப்புறம் ரெயின் வந்துகிட்டே தான் இருக்குது. அண்ட் ஓரளவுக்கு மத்தியானம் டைம் 3 o'clock அப்படி ரெயின் ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்பா சன் பார்த்ததும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஹாப்பியாக நான் வந்து சரி ஃபைன் ஸ்டார்ட் பண்ணலாம் குக்குன்னு சொல்லிட்டு என் லன்ச் குக் பண்ணேன். அப்போ வந்து இந்த அழகான மான் வந்து என்னை பார்த்துட்டு இருந்தது, என்ன பண்ணுறா இவன்னு. ஸோ அது வந்து பக்கத்தில் ஏதோ ஒரு நதியோ லேக்கோ இருக்குது, அங்கே தண்ணி குடிக்கிறதுக்காக போகுது போல இருக்குது. ஆனால் நான் குக் பண்ணிட்டு இருக்கும்போது அது வந்து என்னை பார்த்துட்டு இருந்தது. ஸோ அது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹைக்கிங் பண்ணும்போது எல்லா நாட்களும் ஹாப்பியாக ஜாலியாக எக்ஸைட்டிங்காக இருக்காதுங்க. சில நாட்கள் வந்து ஃபிசிக்கல் சேலஞ்சஸ் அண்ட் மென்டல் சேலஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் ஒன் சச் டே எனக்கு வந்து மென்டலி ரொம்ப லோ ஆகிட்டு இருந்தேன். அந்த பாதை வந்து ரொம்ப மேடாக இருந்தது அண்ட் ரொம்ப குட்டியாக இருந்தது. அங்கே இருக்கிற பிளான்ஸ் வந்து என் காலில் மாட்டிக்கிட்டு நான் நிறைய தடவை கீழே விழுந்துட்டே இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி வந்து என்னோடய ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், ப்ரீவியஸ் பாஸ்டில் நடந்த விஷயங்கள் எல்லாமே என் மைண்டுக்கு வந்துட்டு இருந்ததுனால ரொம்ப ரொம்ப லோ ஆகிட்டேன். அப்போ தான் ஒரு மரம் பார்த்தேன். அந்த மரம் பார்த்தா அப்படியே நம்ம முன்னோர்கள் என்ற ஒரு ஃபீலிங் எனக்கு வந்துகிட்டே இருந்தது. ஸோ அந்த மரத்தின் மடியில் உட்காந்து ஜோராக அழுதுட்டேன். எல்லா ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் எல்லாத்தையும் கொட்டி நல்லா அழுதுட்டேன். ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் என் மனசு வந்து ரொம்ப நிம்மதியாகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த மரத்துக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு நான் என்னோடய ஹைக்கிங் கண்டினியூ பண்ணி மலை மேலே போயிட்டு அங்கே வந்து ஒரு அழகான கேம்ப் சைட் இருந்தது. ஸோ அன்றைக்கி வந்து ஓகே அப்படியே நிம்மதியாக ஃபுட்டெல்லாம் குக் பண்ணி அப்படியே நிம்மதியாக அன்றைக்கி நைட்டும் நல்லா தூங்கிட்டு அந்த டேயை முடிச்சிட்டேன். இந்த ஹைக்லேயே எந்த ஒரு மொமெண்ட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக பெருமையாக இருந்துச்சு என்ன கேட்டால், மனசு அந்த மென்டல் பிரேக் டவுன்ஸுக்கு அப்புறம் அதையும் தாண்டி
ஒவ்வொரு படியாக எடுத்து வச்சு மலை மேலே போய் அங்கே வந்து பார்த்தா மேகங்கள்லாம் உங்கள் கீழே இருக்குது. அதை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வரும் பார்த்தீங்களா. அந்த சந்தோஷத்தை என்னால் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. இப்போ நினச்சா கூட எனக்கு கோஸ் பம்ப்ஸ் வருது. ஸோ அது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருந்தது. அது வந்து as I said எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் முடியுங்க. அது வந்து லாஜிக்காக வேர்ட்ஸில் சொல்ல முடியாது. அதுதான் என்னோட மோஸ்ட் பவர்ஃபுல் அண்ட் பெருமையான மூமெண்ட். என்னோட டெய்லி ரொட்டீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அரௌண்ட் 7 o'clock எழுந்திரிப்பேன். 7 o'clock to 8 o'clock வந்து ப்ரெஷ் பண்ணுறதா இருக்கட்டும், பயோ பிரேக்ஸ் எல்லாமே நேச்சரில் தான். ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சீரியல் சாப்பிடுவேன். இல்லைனா ஏதாச்சும் குக் பண்ணணும்னா பண்ணிடுவேன். சம்டைம்ஸ் வந்து லஞ்சுக்கு கூட குக் பண்ணிவிட்டு ஒரு கவரில் பேக் பண்ணி லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு டென்ட்டெல்லாம் பேக் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே 9:30 ஆகிடும். ஸோ 9:30க்கு அப்புறம் 9:30லேருந்து ஒரு 1 o'clock 2 o'clock வரைக்கும் ஹைக் பண்ணுவேன். அதுக்கப்புறம் திரும்ப லஞ்ச் சாப்பிட்டுட்டு இல்லை சும்மா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ட்ரெயினில் திரும்பி ஒரு 2 o'clock இல்லை 3 o'clock ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 o'clock 6 o'clock வரைக்கும் ஹைக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டென்ட்டுக்கு வந்துடு. திரும்பி நைட் தூங்குறதுக்காக டென்ட் பிச் பண்ணிவிட்டு டின்னர் குக் பண்ணிவிட்டு அப்படியே நைட் வந்து ஒரு 8 o'clock இருட்டாயிடும் ஃபுல்லாக. ஸோ 8 o'clock தூங்கிடுவேன். இவ்வளோ டிஃபிகல்ட்டான ஒரு ஹைக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ ஆக்சுவலி பார்க்க போனீங்கன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணலைங்க. ஒரு மாதத்துல டிசைட் பண்ணிவிட்டு அந்த ஒரு மாதத்துலேயே பெர்மிட் வாங்குறதா இருக்கட்டும், கேஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறது, டென்ட்டு, ஸ்லீப்பிங் பேக் அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறது அண்ட் கொஞ்சம் பிளான் பண்ணுறதுக்கு என்கிட்ட 1 month இருந்துச்சு. ஸோ நான் ஃபுல்லாக பிளான் எல்லாம் பண்ணல, ப்ரிப்பேரும் பண்ணல. ஆனால் என்ன பண்ணேன்னா கூகுளில் நிறைய படித்தேன். அங்கே இருக்கிற டேஞ்சர்ஸ் எல்லாம் என்ன அது படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். அது தெரிஞ்சுக்கின பிறகு அதுக்காக நான் என்னெல்லாம் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கோல்டுனா ரொம்ப பயம். ஏன்னா என் உடம்பு கோல்டு அவ்வளோ தாங்காது. ஸோ அதுக்காக 0 degree ஸ்லீப்பிங் பேக் வாங்கிட்டேன். அண்ட் பேர் மவுண்டைன் லயன்ஸ் அதெல்லாம் வந்தால் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி மென்டலி நிறைய ப்ரிப்பேர் ஆகிட்டேன். ஃபிசிக்கலாக பெருசாக ஒன்றும் ப்ரிப்பேர் ஆகலை. ஆனால் இனிமேல் யாராச்சும் ஹைக் பண்ண போகிறீங்க பெசிஃபிக் கிரெஸ்ட் ட்ரெயில்னா என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னென்னா ஃபிசிக்கலாக ப்ரிப்பேர் ஆகுங்க. அப்படியா, ஏன்னா அந்த ட்ரெயில் வந்து ரொம்ப மேடாக இருக்குது அண்ட் ரொம்ப கஷ்டம். நீங்கள் ஃபிசிக்கலாக ப்ரிப்பேர் பண்ணி போகும்போது இன்னமும் ஹாப்பியாக ஜாலியாக ரொம்ப கஷ்டம் இல்லாமல் ஹைக் பண்ண முடியும். ஸோ என்னோட ரெக்கமெண்டேஷன் வந்து சில மாதங்களுக்கு ஃபிசிக்கலாக கண்டிப்பாக ட்ரெயின் பண்ணுங்கள் அண்ட் அஃப்கோர்ஸ் மென்டலாக கூட ட்ரெயின் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட் ஹைக்கில் நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, எதுவுமே பெர்மனெண்ட் இல்லைங்க. எதுவாக இருந்தாலும் சில நாட்களில் கடந்து போயிடும். அது வந்து நல்ல விஷயங்களுக்கும் பொருந்தும், கெட்ட விஷயங்களுக்கும் பொருந்தும். ஃபார் எக்ஸாம்பிள் நல்ல ஹெவி ரெயின் டே போய் ஒரு பிரைட் சன் டேஸ் கூட வந்திருக்கு. என்னோட நீ பெயின் எல்லாம் போய் ஒரு நாள் ஹாப்பியாக எந்த பெயினும் இல்லாமல் கூட ஹைக் பண்ணியிருக்கேன். அண்ட் ரொம்ப கோல்டான டேஸ் போய் வார்மான டேஸ் கூட வந்திருக்கு. அண்ட் நான் சொன்ன மாதிரி கெட்ட விஷயங்கள் சீக்கிரமாக போயிடாமல் நல்ல விஷயங்களும் கடந்து போகும். ஸோ அந்த நல்ல விஷயங்கள் நடக்கும்போது அந்த மூமெண்ட்டில் வேறு எதையும் நெகட்டிவாக யோசிக்காமல் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணணும். அது இருக்கும்போது அதை நல்லா என்ஜாய் பண்ணி அனுபவிக்கணும்னு கற்றுக்கிட்டேன். நிறைய பேர் கேட்டாங்க, உனக்கு இந்த ஹைக் பண்ண எப்படி தைரியம் வந்துச்சுன்னு. பயம் என்றது எல்லோருக்கும் ரொம்ப இயற்கையாக வர ஒரு விஷயம் தானேங்க. எனக்கு இந்த பயணம் மேற்கொள்ள ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. ஆனால் நான் இந்த ட்ரெயிலை பற்றி ரொம்ப படித்தேன். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கான சேஃப்டி மெஷர்ஸை ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் நேச்சர் மேலே வச்சுருந்த நம்பிக்கை தான் எல்லாமே. இயற்கை இருக்கும்போது பயமேன். அப்புறம் தைரியம் என்பது பயம் இல்லாத ஒரு உணர்வு கிடையாது இல்லையா. பயம் இருந்தும் என்னால் முடியும் என்பது தானே தைரியம். வேர்ல்டில் நான் விசிட் பண்ண சில சிட்டிஸை விட பெசிஃபிக் கிரெஸ்ட் ட்ரெயிலில் ரொம்ப சேஃபாக தாங்க ஃபீல் ஆச்சு. இந்த பயணத்தில் என் தோளில் முள்ளும் இருந்தது, என் முடியில் காற்றின் மலர்களும் இருந்தது. என் பெயர் திவ்யா அண்ட் இந்த கதை பெசிஃபிக் கிரெஸ்ட் ட்ரெயிலில் என்னுடைய அனுபவத்தின் கதை. மிக்க நன்றி.
என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட சேனலில் வேறு ட்ரெக்கிங் வீடியோஸ் கூட இருக்குது, கிளிமஞ்சாரோ கிளைம்ப் அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் செக் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி, பாய்.